மேக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்காக செத்ரோலின்ஸ் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் வருது. செத்ரோலின்ஸ் மியூசிக் வந்த உடனே செத்ரோலின்ஸ் எங்கே காமிக்கிறாங்க, ஆடியன்ஸோட சைடில் டாப் ஆஃப் த கேரியரில் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்தே அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஒய்ஃப்கான பெஸ்ட்டு வரலாற்றிலேயே பெஸ்ட்டு இன்ட்ரோ கார்டல் சாம்பியன்ஷிப் வச்சு இருக்கிறது பிகே லிஞ்ச் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இன்ட்ரோ கொடுத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரோ கொடுத்தோடனே அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏஜலி மாதிரி ஆடியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கத்த ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே பெரிய சாம்பியன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர் சொல்கிறது, நானும் என் ஹஸ்பண்டு தான் மிகப்பெரிய ரெஸ்லர் வேர்ல்டுல அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னே சிஎம் பங்கு மியூசிக் வருது. சிஎம் பங்கு மியூசிக் வந்தோடனே ஆடியன்ஸில் கத்தி தெறிக்க விட்றாங்க. சிஎம் பங்கு உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன உன்னோட ஹஸ்பண்டு ரொம்பவே வெறும் கேவலமான கோலையாக இருக்கிறான், பயந்தாங்குழியாக இருக்கிறான், ஏன்னா அவன் என்னை பார்த்து பயப்படுறான். இத்தனை நாள் வரைக்கும் பால்கோல் பின்னாடி இருந்தான், அதுக்கப்புறம் 2 குண்டர்களுக்கு பின்னாடி இருக்கிறான், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக உனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான், முடிஞ்சா அவனை இங்கே வந்து என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, டெய்லியோ ரீகரிப்லேயோ வந்தாங்கன்னா உன் கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னோடனே கடுப்பான பிக்கிரிஞ்சு சிஎம் பங்கை போட்டு அடிக்கிறாங்க. சிஎம் பங்கை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்கை முட்டுறாங்க. சிஎம் பங்கை சொல்கிறாரு, நான் எந்த பொம்பளைங்க மேலேயும் கை வைக்க மாட்டேன், அதனால் நான் அமைதியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நான் வந்து அவமானத்தோட போல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிற நேரத்தில் என்ன நடக்குங்கன்னா, ஏஜேலி மியூசிக் வருது. ஏஜேலி மியூசிக் வந்த உடனே ஏஜேலி வராங்க. ஏஜேலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்குள்ளே ஏறுறாங்க. ரிங்குள்ளே ஏறி அப்படியே வந்து பிக்கி லிஞ்சை போட்டு முறைக்கிறாங்க. பிக்கி லிஞ்சை போட்டு அடிக்கிறாங்க. பிக்கி லிஞ்சை அடித்தோடனே ஓடுறாங்க. ஆனால் செத்ரோலின்ஸ் அங்கே ஆடியன்ஸோட மேலே உச்சியில் இருந்த டாப் ஆஃப் த கேரியர்லேருந்து கிட்ட என்ட்ரன்ஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு பேரிகேட் கிட்ட வந்துட்டார். ஃபஸ்ட் ரோக்கு வந்துடுவார். இவங்க அடித்து போட்டோடனே பிக்கி லிஞ்ச் ஓடிடுவாங்க. பிக்கி லிஞ்ச் ஓடி போய் கீழே கிடப்பாங்க. சிஎம் பங்க் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். செத்ரோலின்ஸ் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து அதை பார்ப்பாரு. ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜேலி உள்ள போய் ரிங்குள்ள செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. ஸ்மாக் டவுனில் ஏஜேலி ரிட்டர்ன் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.